அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக என்று உங்களை சந்திப்பது நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சியும் மன அமைதியும் இறைவன் தந்த பெரிய கொடை இல்லையா? அதை நம்மிடம் யாரும் தட்டி பறிக்க முடியாதவாறு நாம் இறைவனோடு ஒன்றித்திருக்கிறோம். அந்த ஒன்றிப்பு தான் நமக்கு ஒரு நிறைவான ஆசிரியை தருகிறது. இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் மீகா எழுதிய நூல் அதிகாரம் 6 இறைவார்த்தை 15 16 முடியும். நீங்கள் விதைப்பீர்கள், ஆனால் அறுவடை செய்ய மாட்டீர்கள். ஒலிவக் கொட்டைகளை ஆலைக்குள் இட்டு ஆட்டுவீர்கள், ஆனால் உங்களுக்கு எண்ணெய் தடவி கொள்ள மாட்டீர்கள். திராட்சை பழம் பிழிவீர்கள், ஆனால் திராட்சை ரசத்தை சுவைக்க மாட்டீர்கள். ஏனெனில் நீங்கள் ஒம்ரியின் கட்டளைகளை கடைபிடிக்கிறீர்கள், ஆகாச குடும்பத்தாரின் செயல்கள் அனைத்தையும் பின்பற்றுகிறீர்கள், அவர்களின் திட்டங்களை பின்பற்றி நடந்தீர்கள். ஆதலால் நான் உங்களை அழிவுக்கு கையளிப்பேன், உங்களுடைய குடியிருப்போர் இயழ்ச்சிக்கு உள்ளாவர், மக்களின் நிந்தைக்கு ஆளாவீர்கள். பிரைஸ் தி லார்ட். அதாவது இந்த வார்த்தைகள்லாம் நமக்கு கடுமையாக இருக்குது இல்லையா? ஆனால் நாம் இறைவனுக்கு உகந்ததாக இருந்தால், நாம் விதைத்தால் 30 அல்ல 60 அல்ல 100 மடங்கு நாம் அறுவடை செய்வோம். இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழவில்லை என்றால்தான் நாம் விதைத்தால் அறுவடை செய்ய மாட்டீர்கள் என்று இறைவார்த்தையில் சொன்னது போல். அப்பொழுது அந்த காலத்தில் வணங்கா கழுத்துள்ளோர் என்று இறைவன் சொல்வார் இல்லையா? ஏன்னா அந்த துன்பம் வர்ற நேரம் மட்டும்தான் இறைவனை தேடுவாங்க, மற்ற நேரம் இறைவனை தேட மாட்டாங்க. அப்போ அதனால தான் இறைவன் சொல்வார், உன் மக்கள் இஸ்ராயல் மக்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள்னு சொல்வார். அதனால தான் அவங்களுக்கு கொடுத்த வார்த்தை எப்படின்னா, நீங்கள் ஒலிவக்கட்டைகளை ஆலைக்கில் இட்டு ஆட்டுவீர்கள், ஆனால் உங்கள் மேல் அந்த எண்ணெயை சிறிதளவுகள் கூட நீங்கள் தடவிக்கொள்ள மாட்டீர்கள். ஏன்னா பிறருக்கு தான் விற்க முடியும், உங்களுக்கு அது கிடைக்காது. நீங்கள் திராட்சை பழம் நட்டாலும் அதிலேருந்து ஒரு பழத்தை எடுத்து நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க, சாப்பிட முடியாது. ஏன்னா நீங்கள் சாப்பிட்ற அளவுக்கு உங்களுக்கு இல்லை, எல்லாமே கொண்டு போகப்படும் அப்படிங்கிற மாதிரி தான். அதனால தான் நீங்கள் விதைப்பீர்கள், ஆனால் அறுவடை செய்ய மாட்டீர்கள். நாம் அறுவடை செய்ய மாட்டோம், வேறு யாரோ ஒருத்தர் அறுவடை செய்வார்கள். நம் உழைப்பின் பயனை வேறொருவர் உண்பார்கள் அப்படிங்கிறது இறைவார்த்தை. அப்போ கொடுத்த வார்த்தை தான் இப்போவும் சில பேர் வேலை பார்க்குறாங்க, ஆனால் அதுக்கு உண்டான கூலியே அவங்க பெற்றுக்கொள்ள முடியாதவாறு, அதை அவங்க சுவைக்க முடியாதவாறு சில பிரச்சனைகள் இல்லையா? அப்போ அதெல்லாம் மாறணும்னா நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, என்ன செய்யணும் ஆண்டவரே, எப்படி இருக்கணும் ஆண்டவரே, நம்மகிட்ட ஓயாது புலம்பிக் கொண்டு இருந்தால் கண்டிப்பாக அந்த புலம்பலுக்கு நமக்கு வழி கிடைக்குமா கிடைக்காதா? எல்லாத்துக்கும் ஆரம்பம்னு இருந்தால் ஒன்று முடிவுன்னு ஒன்று இருக்குல்ல. அப்போ அந்த ஆரம்பத்திலேருந்து நம்ம முடிவுக்கு வரணும்னா கண்டிப்பாக இதில் ஏதோ ஒன்று இருக்குது. நமக்கு எதுக்கு இவ்வளோ துன்பம்? நம்ம உழைக்கிறோம், ஆனால் நம்ம வீட்டுக்கு 10 பைசா நமக்கு வருமானம் வர மாட்டேக்கே, அடியும் முடியும் சரியாக போயிடுதே, அதனால் நம்ம சுவைக்க முடியலையே, உண்ண முடியலையே, நம்ம நிறைவாக உறங்க முடியலையே, பிறருக்கு கொடுக்க முடியல, நமக்கு ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அதெல்லாம் காரணம் என்ன? நாம் ஒரு மனத்தின் ஆவியால் இருந்து அவரோடு ஒன்றித்து இருக்கும்போது இதெல்லாம் என்ன எதற்கு என்பதை அவர் தெளிவுபடுத்துவார் உங்களுக்கு. ஏனென்றால் உங்களுக்கு இருக்கும் தூய ஆவிக்கு அனல் மூட்டுங்கள், அதன் மூலமாக தந்தையாம் இறைவன் கட்டளையிட இயேசுவாம் இறைவன் ஆமேன் என்று சொல்ல தூய ஆவி உங்களுக்கு அதை தெளிவுபடுத்துவார். அப்படி தெளிவுபடுத்தும் போது நம்மிடம் என்ன தவறுகள், எதனால் இது நடந்தது, நம் விதைப்பதை நாம் அறுவடை செய்ய முடியவில்லையே, நம் உழைப்பின் பயனை நாம் உண்ண முடியவில்லையே, அப்படி நமக்கு இருக்கிற கவலையை அவர் நமக்கு தெளிவுபடுத்தி தருவார். அப்போ நாம் இறைவனுக்குள் ஒன்றித்து இருந்தால் கண்டிப்பாக சிறிதளவே விதைத்தாலும் பெரிதளவே நாம் அறுவடை செய்வோம். சிறிதளவே ஒரு தொழில் போட்டு மூலதனம் பண்ணாலும் அதில் பெரிதளவு லாபம் கிடைக்கும்படி இறைவன் ஆசீர்வதிப்பார். எவ்வளவுதான் பணம் கொட்டினாலும் ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. சிறிதளவு இது முதலீடு செய்கிறவர்கள் நிறைவாக பெற்றுக்கொள்கிறவர்களும் இருக்கிறார்கள் இல்லையா? அப்போ எதற்கு இந்த மாற்றம், ஏன் இந்த தடுமாற்றம் நமக்கு, ஏன் அந்த உழைப்பின் பயனை நாம் உண்ணவில்லை என்று நாம் எண்ணும்போது எல்லா பதிலும் இறைவனிடம் உள்ளது. நாம் அவரிடம் ஆழ்ந்து உள்ளே போகும்போது நாம் எந்த நிலையில் இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம், என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் நமக்கு வெளிப்படுத்துவார். அப்படி வெளிப்படுத்தும் போது அழிவுக்குரியவற்றை எல்லாம் விட்டுவிட்டு வாழ்வுக்குரியது எதுவோ அதை நாம் தேர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி வாழ்வுக்குரியதை நாம் தேர்ந்து கொள்ளும் போது தான் எல்லாமே நமக்கு நிறைவாக கிடைக்கும். அந்த நிறைவை கேட்போமா? எல்லாம் வல்ல இறைவா, ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையின் மூலம் எங்களை தெளிவுபடுத்துகிற ஆண்டவரே, ஆண்டவரே, எதை செய்தாலும் நாங்கள் உண்மை மட்டுமே நம்புகிறோம் ஆண்டவரே. நாங்கள் என்ன குற்றங்குறை செய்திருந்தாலும் அதை எங்களுக்கு சுட்டி காட்டி அதிலிருந்து நாங்கள் வெளியே வரும்படி எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. மாய உலகத்தில் வாழ்கிறோம் ஆண்டவரே, ஒரே சொல்லில் மாய உலகம் என்று சொல்லிவிடுகிறோம். ஆனால் நாங்கள் எங்களை அதில் செலுத்தும் போது தான் அதனுடைய விபரீதங்கள் எங்களுக்கு தெரிகிறது ஆண்டவரே. அதனால் நாங்கள் மாயைக்குள் போகாதவாறு எப்பொழுதும் உண்மை எதுவோ அதன்படியே நாங்கள் நடக்கும்படி எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. நாங்கள் மட்டுமல்ல,
எங்களை சார்ந்தவர்கள், எங்களை அருகியிருப்பவர்கள் அனைவருக்குமே உம்முடைய திட்டம் என்பதை வெளிப்படுத்தி அதன் மூலமாக நாங்கள் வாழும்படி நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவரே. இந்த வரத்தை தரப்போகிற கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.